வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை மேல அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள்ல இன்னைக்கு நாம 69வது உரையச்சும் ஆழமா அலச போறோம். இதை கேட்கும்போது ஒன்னும் தெளிவா புரியுது. நாம ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களோட அடித்தளத்தையே ஓஷோ இதுல கேள்வி கேட்கிறாரு. குறிப்பா ஆசைகளை அடக்கணும், உலகத்தை விட்டு ஓடணுங்கிற பாதையெல்லாம் சரிதானான்னு ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஆமா, இந்த உரையோட மைய கருத்தே பாகோ மத் ஜாகோ, அதாவது ஓடாதே விழித்திருன்னு அர்த்தம். ஓஷோ இந்த 2 வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய தத்துவத்தையே அடக்கிடுறார். வாழ்க்கையோட சவால்களை பார்த்து பயந்து ஒரு குகைக்குள்ள ஒழிஞ்சுக்கிற பகோடா, அதாவது ஓடி போனவனுக்கும், அதே சவால்களை விழிப்புணர்வுங்கிற சிங்கத்தோட பலத்தோட சந்திக்கிற ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப அழறா விளக்குறார். நாம இன்னைக்கு அந்த வித்தியாசத்துக்குள்ள தான் ஆழமா பயணிக்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். ஓஷோ விஷய ரூடி பாக், அதாவது ஆசைகள்ங்கிற புலிய கண்டு பயந்து ஓடுற ஒரு மனுஷனை பத்தி பேசுறார். அவன் மனசை கட்டுப்படுத்த, அதாவது சித்த நிரோத் பண்ண ஒரு குகையில போய் தஞ்சாடுறான். ஆனா நம்ம கலாச்சாரத்துல புலனடக்கமும் உலக துறக்கிறதும் தானே ஆன்மீகத்தோட உச்சபட்ச பாதியா பார்க்கப்படுது. ஓஷோவோட பார்வை இதுக்கு முற்றிலும் எதிரா இருக்கே. இது பலருக்கு ஏத்து கஷ்டமா இருக்காதா? மிக சரியான கேள்வி. இதுதான் ஓஷோ உடைக்க நினைக்கிற முதல் பிம்பம். அவர் பார்வையில இது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனைகளை கண்டு ஓடுறது மூலமா நாம் அதை ஜெயிக்கிறதில்ல, அதை தவிர்க்கிறோம் அந்தே. ஆமா, தவிர்க்கிறது ஒரு தற்காலிகமான நிம்மதியை கொடுக்கலாம், ஆனா வளர்ச்சியை தராது. ஓஷோ சொல்ற இந்த விஷயம் இன்னைக்கு நாம ஆன்டி ஃப்ரெஜைல்னு சொல்ற ஒரு கான்செப்டோட ரொம்ப ஒத்து போகுது. ஆமா ஆமா, சவால்கள் எதிர்கொள்ளும் போது இன்னும் வலிமையாகிறது. அதேதான், பிரச்சனைகளை கண்டு ஓடாம அதை எதிர்கொள்ளும் போதுதான் நாம இன்னும் வலிமையாகிறோம். நம்மளோட மன உறுதி அந்த சவால்களால தான் கூர்மையாகுது. குகைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டா அந்த வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இப்படி ஓடி போனவங்கள தானே நாம மகாத்மாக்கள், சன்னியாசிகள்னு கொண்டாடுறோம். ஆமா, கொண்டாடுறோம். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா அவங்க நம்மளோட பயத்தை நியாயப்படுத்துறாங்க. நமக்கும் வாழ்க்கையோட சவால்களை பார்த்தா பயம் இருக்கு, ஓடி போயிடலாமான்னு தோணுது. அப்படி ஓடி போன ஒருத்தரை நாம கொண்டாடும் போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஓடி போற எண்ணத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அப்ப நாம நினைக்கிறதும் சரிதான், ஒரு சமாதானம் கிடைக்குது. கரெக்ட். ஓஷோ இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. சீட்டுக்கட்ட விளையாடும் போது தோத்துருவோன்னு தெரிஞ்சதும் கோவத்துல ஆட்டத்தை கலைச்சிட்டு போறவங்கள பாத்திருக்கோம் இல்லையா? பாத்திருக்கோம். அவங்க ஜெயிக்கவும் இல்ல, தோற்கவும் இல்ல. ஆனா உண்மையில அவங்க தோத்துட்டாங்க. வாழ்க்கை போர்க்களத்திலிருந்து ஓடுறதும் கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, இந்த ஆசை புலியை எதிர்கொள்ளணும்னு சொல்றீங்க. ஆனா அந்த புலி வெளியில தானே இருக்கு. ஒரு பெண் ரூபத்துல இல்ல பண ரூபத்துல. அதுகிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். இங்கதான் ஓஷோ அடுத்த அடிய வைக்கிறார். அந்த புலி வெளியில இல்ல, அது நமக்கு உள்ளதான் இருக்குன்னு சொல்றார். உள்ளேயா? ஆமா, ஒருத்தன் தன்னோட நிழலை கண்டு பயந்து ஓடுற மாதிரி இது. அவன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் நிழல் அவனை விட வேகமா கூடவே ஓடி வரும். நிழலை விட்டு ஓடவே முடியாதே. அதேதான். நீங்க ஒரு பெண்ணிடம் இருந்தோ ஒரு சொத்துக்கிட்ட இருந்தோ ஓடி ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற காமத்திலிருந்தும் பேராசையிலிருந்தும் எப்படி ஓட முடியும்? அது கூடவே தான் வரும். அது உங்க நிழல் மாதிரி கூடவே வரும். இல்ல, நிழலை விட ஆழமானது. அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. அப்போ சில துறவிகள் பெண்களை பார்த்தா விலகி போறது, பணத்தை அசிங்கமா பாக்குறதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த ஆசை இன்னும் உயிர்ப்போடு இருக்குங்கிறதோட அறிகுறியா? நிச்சயமா. ஓஷோவோட தர்க்கம் அதுதான். ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வருதுன்னா உள்ளுக்குள்ள அந்த விஷயத்துக்கான பிரலோபன், அதாவது ஒரு விதமான ஈர்ப்பு இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இன்னும் விதை ரூபத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈர்ப்பு முற்றிலும் அழிஞ்சு போயிருந்தா பயத்துக்கு வேலையே இல்ல. நீங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, விலகவும் மாட்டீங்க. அதனால தீர்வு ஓடுறதுல இல்ல, விழித்திருக்கிறதுல தான் இருக்கு. ஜாகோ. சரி, ஆசைங்கிற புலி நமக்குள்ளதான் இருக்கு, அது நம்ம நிழல் மாதிரின்னு புரியுது. ஆனா அதிலிருந்து விடுபடுறதுக்கு பதிலா அதை விழிப்பா பாக்குறதுனா என்ன அர்த்தம்? இருட்டோட சண்டை போட முடியாதுன்னு சொல்ற மாதிரி தானே அது? ஓஷோ இதை விளக்க ஒரு கதை சொல்றாரு இல்லையா? அதேதான், மிகச் சரியா இணைச்சிங்க. இருட்டோட சண்டை போட முடியாது, விளக்க கொண்டு வந்தா போதும். அத விளக்கத்தான் ஓஷோ அந்த அழகான குகையோட கதைய சொல்றாரு. பல ஜென்மங்களா இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகி போன ஒரு குகை. சூரியன் தினமும் வெளியில இருந்து கூப்பிட்டோம், அது வரல. ஒரு நாள் தயங்கி தயங்கி மெதுவா வெளியில வருது. முதல் முறையா வெளிச்சத்தை பாக்குது. பூக்களோட நிறங்களையும் பறவைகளோட பாட்டையும் கேட்டு ஆனந்தத்துல அழ ஆரம்பிக்குது. இவ்வளவு அழகான உலகத்தை இத்தனை நாளா இழந்துட்டோமேன்னு வருத்தப்படுது.
அப்புறம் அது சூரியனை தன்னோட வீட்டுக்குள்ள, அதாவது குகைக்குள்ள கூப்பிடுது. ஆமாம், நீ என் வீட்டுக்கு வான்னு அன்பா அழைக்குது. சூரியனும் உள்ளே நுழையுது. உள்ள போனதும் குகை அதிர்ச்சியாகி சுத்தி சுத்தி பாக்குது. ஏன்? ஏன்னா பல ஜென்மங்களா அது கூடவே இருந்த அந்த இருட்ட காணோம். அது எங்க போச்சுன்னு சூரியன் கிட்ட கேக்குது. அப்ப சூரியன் சொல்லுது, இருட்டுன்னு ஒரு பொருள் கிடையாது, அது நான் இல்லாததோட பேருதான். மிகச்சரி. நான் எங்க இருக்கணும் அங்க இருட்டு இருக்க முடியாதுன்னு சூரியன் விளக்குது. ஓஷோ இத நேரா நம்ம ஆசைகளோட, அதாவது வாசனாக்களோட ஒப்பிடுறார். ஆசைங்கிறது விழிப்புணர்வின், அதாவது போத்தின் இல்லாமை. ஆசை ஒரு பொருள் இல்ல, அது விழிப்புணர்வு இல்லாத நிலை. கரெக்ட். ஆசைங்கிறது இருட்டு மாதிரி. நீங்க ஆசையோட சண்டை போட ஆரம்பிச்சா அது இன்னும் பலமாயிடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். விழிப்புணர்வுங்கிற விளக்க உள்ளுக்குள்ள ஏத்தி வைக்கணும். அந்த வெளிச்சத்துல ஆசைகள்ங்கிற இருட்டு தானாவே காணாம போயிடும். இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா நடைமுறையில மனசை கட்டுப்படுத்துறதான கஷ்டம். இந்த சித்த நிரோத், அதாவது மனக்கட்டுப்பாட்டுக்கும் நீங்க சொல்ற போத், அதாவது விழிப்புணர்வுக்கும் என்னதான் வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. சித்த நிரோதுங்கிறது மனசோட சண்டை போடுற மாதிரி. ஒரு கொதிக்கிற பாத்திரத்தை மூடி போட்டு அழுத்தி வைக்க முயற்சி பண்றது. நீங்க அழுத்தி பிடிக்கிற வரைக்கும் அது அடங்கியிருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டே தான் இருக்கும். கை எடுத்தா பொங்கி வெளியில வந்துடும். ஆமா. ஆனா போத், அதாவது விழிப்புணர்வுங்கிறது ஸ்டவ்வை அணைச்சிட்டு அந்த பாத்திரம் ஏன் கொதிக்குதுன்னு அமைதியா கவனிக்கிறது. கொதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அந்த சிக்னல் மேன் உதாரணம் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஓஷோ சொல்ற அந்த கதை. ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் அது. ஒரு ரயில் விபத்து நடக்குது. சிக்னல் மேன் மேல வழக்கு. நீதிமன்றத்துல அவன் சொல்றான், ஐயா, நான் என் கடமைய சரியா செஞ்சேன். ராத்திரி முழுக்க விளக்க நல்லா ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னு. ஆனா வழக்கறிஞர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தா அவன் மாட்டிருப்பான். விளக்க ஆட்டினது சரி, ஆனா அது எரிஞ்சிட்டு இருந்ததா? விளக்கு அணைஞ்சு போயிருந்தது. ஆமா, நம்மள் பலரோட ஆன்மீக பயிற்சி இப்படிதான் இருக்கு. அந்த சிக்னல் மேன் உதாரணமும் நிஜமாவே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. நாம எத்தனை தடவை வெளியிலெல்லாம் சரியா செய்யற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள விளக்கே எரியாம இருந்திருக்கோம். உண்மைதான். நாம மகாவீரர், புத்தர் போன்ற ஞானிகளை பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு விதமான அமைதி, சாந்தி இருக்கு. ஒரு விதமான கட்டுப்பாடு, சம்யம் இருக்கு. ஆமா. நாம உடனே என்ன நினைக்கிறோம், அவங்க கட்டுப்பாடா இருந்ததுனால தான் அவங்களுக்கு அமைதி கிடைச்சதுன்னு தப்பா கணக்கு போடுறோம். ஆனா அது இல்ல. அது இல்ல. ஓஷோ சொல்றார், வரிசை கிரமம் தலைகீழானது. முதல்ல உள்ளுக்குள்ள விழிப்புணர்வுங்கிற விளக்கு எரிய ஆரம்பிக்குது. அதனால அமைதி பிறக்குது. அந்த அமைதியோட இயல்பான விளைவா கட்டுப்பாடு எந்த விதமான முயற்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா வருது. மிகச்சரி. உள்ளே மாற்றம் நிகழ்ந்தா வெளியே நடத்த தானா மாறும். வெளியே இருந்து உள்ளே மாத்த முடியாது. ஓஷோ சொல்றதுல இறுதியான ரொம்ப புரட்சிகரமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். விழிப்புணர்வு அடைஞ்ச ஒரு மனிதன் நல்லது கெட்டதுங்கிற வரையறைகளை கூட கடந்து போயிடுறான். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, இதுதான் உச்சக்கட்டம். ஓஷோ அஷ்டவக்ரர் சொல்ற 4 நிலைகளை விளக்குறாரு. முதல் நிலை அனாசாரம், அதாவது சமூக விதிகளை மதிக்காம தவறான வழியில நடப்பவன். சரி. இரண்டாவது நிலை ஆசாரம், விதிகளை பின்பற்றி நல்லவனா ஒழுக்கமா வாழ முயற்சி பண்றவான். பெரும்பாலான மக்கள் இந்த 2 நிலைக்குள்ளதான் இருக்காங்க. மூன்றாவது நிலை உதாசீனத்தா, அதாவது பற்றற்ற நிலை. இவன் நல்லது கெட்டது 2லிருந்தும் விலகி எதிலும் ஒட்டாம ஒரு சாட்சியா இருக்க முயற்சி பண்றான். இது ஒரு பெரிய ஆன்மீக நிலையா பார்க்கப்படுது. ஆனா இதுவும் கடைசி நிலை இல்லையா? ஆமா, அஷ்டவக்ரரும் ஓஷோவும் சொல்றாங்க இதுவும் கடைசி நிலை இல்ல. இதுலயும் ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன நான் இருக்கு. ஒரு நிமிஷம், அந்த 4வது நிலை குழந்தையைப் போல ஆகிடலான்னா அது ஒரு பொறுப்பற்ற நிலை மாதிரி கேக்குதே. நல்லது கெட்டது பார்க்காம இருக்கிறது எப்படி ஒரு உயர்ந்த நிலையா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. ஓஷோ இங்க சொல்றது சைல்டிஷ், அதாவது பச்பனாவை இல்ல, சைல்டு லைக் இன்னசென்ஸ், அதாவது பாலவத்த. குழந்தைத்தனத்துக்கும் குழந்தை மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம் இருக்கு. குழந்தைத்தனங்கிறது முதிர்ச்சி இல்லாதது. ஆனா குழந்தை மாறி இருப்பதுங்கிறது எல்லாத்தையும் கடந்து வந்த பிறகு வர்ற ஒரு அப்பாவித்தனம். ஒரு குழந்தை ஒரு பூவை பார்க்கும்போது அது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்காது. அதோட அழக முழுமையா அனுபவிக்கும். அந்த மாதிரி ஞானம் அடைஞ்சவன் அந்தந்த கணத்துல எது வருதோ அது முழுமையான ஈடுபாட்டோட எந்த விதமான அகங்காரமும் இல்லாம செய்றான். அவன் ஒரு செயலை செய்யும்போது நான் இதை செய்கிறேன்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது. அவன் செய்வதில்லை, அவன் வழியாக அது நிகழ்கிறது. அதேதான். பிரபஞ்சம் அவன் மூலமா தன்னை வெளிப்படுத்துது.
அப்போ ஓஷோவோட தத்துவத்துல சுதந்திரம், அதாவது ஸ்வதந்திரதாங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அதுதான் திறவுகோல். சுதந்திரம்னா சமூகத்தோட கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறது மட்டும் இல்ல, நாம நமக்கே போட்டுக்கிட்ட நல்லது கெட்டதுங்கிற கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறது. எல்லா விதிகளையும் கடந்து போறது. ஆமா, இந்த விதிகளை எல்லாம் கடந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு உயிர்ப்போடு இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த சுதந்திரம் தான் உண்மையான சுகத்தையும் பரம்பொருளையும் அந்த முடிவான பரம்பத், அதாவது உச்ச நிலையையும் தருதுன்னு ஓஷோ சொல்றார். இதுதான் ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ற நிலை. இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு ஒண்ணு மட்டும் மனசுல ஆழமா பதியுது. ஓஷோவோட பார்வையில உண்மையான ஆன்மீக தடைங்கிறது உலக ஆசைகள்ல மூழ்கி போறது கூட இல்ல. அது ரெண்டாவது பிரச்சனை தான். முதற் பிரச்சனை வாழ்க்கையோட சவால்களை கண்டு பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடுறது தான். மிகச்சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் ஒரு கேள்வி எழுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பி ஓட நினைக்கும் அந்த புலி எது? அது ஒரு கடினமான உறவாக இருக்கலாம், பிடிக்காத வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு கெட்ட பழக்கமாக கூட இருக்கலாம். அதிலிருந்து ஓடுவதற்கு பதிலாக ஒரு கணம் நின்று அதை கண்டு விழித்துக் கொள்ள முடிவு செய்தால் என்ன நிகழும்? இந்த கேள்வியுடன் உங்களை விட்டுச் செல்கிறோம்.